வணக்கம் and welcome to We For You. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 ஓட 17வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு எபிசோட் பத்தி சொல்லணும்னா முழுக்க ஃபுல்லா கலவரம் தான். காலையில இருந்து தேவையில்லாம பார்வதியை கொண்டு போய் QC ஆபீசரா போட்டு சனியனை தூக்கி பனியனுக்குள்ள போட்டுக்கிட்டானுங்கன்னு தான் சொல்லணும். இதுல யாரு என்ன பண்ணாங்க, என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு எபிசோடோட ஸ்டார்டிங்ல நைட் வியானா போய் பார்வதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்ப பாரு இந்த FJ வந்துகிட்டு நீ நல்லா சாப்பிட்டன்னே சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, உனக்கு இது இன்னைக்கு தான் நடக்குது, ஆனா எனக்கு இது ஆரம்பத்துல இருந்தே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு வியானா சொல்றாங்க, இப்ப நானும் பார்வதியும் வீட்டு வேலை செய்யலன்னா உடனே பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்றாங்க. இப்படியே எல்லாத்துக்கும் தலை வந்துகிட்டே இருந்தா எங்களோட இண்டிவிஜுவல் பிளே போயிடுமே அப்படின்றாங்க. இது என்ன லாஜிக்னே புரியலையே. அவங்களே சொல்றாங்க நாங்க வேலை செய்யலன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு. நீங்க வேலையை செஞ்சிட்டீங்கன்னா அவங்க அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க. நாங்க வேலையும் செய்ய மாட்டோம், அதுக்கு எதுக்கு அவங்க பனிஷ்மெண்ட் வேற கொடுக்கறாங்கன்னு இந்த லாஜிக்ல கேள்வி கேட்டா அப்புறம் தலைன்னு ஒரு ஆள் இந்த வீட்டுக்கு எதுக்கு இருக்காங்க? ஏதாவது பிரச்சனை வந்தா சால்வ் பண்றதுக்கு தானே. நெக்ஸ்ட் பார்வதி சொல்றாங்க, அவங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் அவங்க வந்துடுறாங்க நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு. ஆனா தலை சொல்றத கூட எதிர்த்து பேசுறதுக்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்றாங்க. உரிமையெல்லாம் என்னமோ இருக்கத்தான் செய்யுது, ஆனா இவங்க எவன் சொன்னாலும் எதிர்க்கிறதே ஒரு பொழப்பா மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? அது எப்படிங்க? ஒரு வீட்டுல 18 பேருமே எல்லா டைமுமே தப்பாவே இருப்பாங்களா என்ன? ஆனா பார்வதி எல்லா டைமும் யாரு சொன்னாலும் எதிர்த்து பேசுறாங்களே அப்படின்னா அது யாரு மேல தப்பு? இவங்க 2 பேர்ல ஒன்னு சோம்பேறி, இன்னொருத்தவங்க திமிரு. இவங்க 2 பேரும் எல்லாத்தையும் பண்ணிட்டு கேப்டனை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் காலையில விடிஞ்சதுமே பார்வதி போய் திவாகர் கிட்ட, அண்ணே நேத்திக்கு நம்ம எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணோம், வினோத் FJக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குமே அவரு அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, அவர்கிட்ட திறமை இல்லையில, என்ன நல்லா இருந்துச்சு சொல்லு, டேஸ்ட் சரியில்லை, பேக்கேஜிங் சரியில்லை, அது சரியில்லை, எது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரா. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, அண்ணே இந்த இதுல வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 50% நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகும், அதையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தான் இதை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கு அவரு அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, அது அவங்களோடது அப்படின்னாக்கா இவங்க சொல்றாங்க, அண்ணே அதுவும் ஒரு கேம் தான், அதையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தான் ஆடணும்னு அவர் ஏத்தி விடுறாங்க. திவாகரும் கமருதீனும் போய் கேமரா முன்னாடி நின்று ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த வினோத் வந்து, சார் இந்த பாண்டியராஜன் படத்துல மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லா பைத்தியமும் இந்த வீட்டுக்குள்ளதான் சார் இருக்கு, யாராச்சும் வண்டி எடுத்துட்டு வாங்க, வந்து யாரெல்லாம் பைத்தியம்னு செக் பண்ணி கொஞ்சம் புடிச்சிட்டு போங்க சார், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் அப்படின்னாரு. உள்ள இருக்கிற அவருக்கே தெரியுது போல. நெக்ஸ்ட் ஆதிரி FJ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஆதிரி வந்து பார்வதி கிட்ட எனக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு ஒரு வேலை கொடுத்தாங்க. ஆனா அவங்க பண்ண முடியாதுன்ட்டாங்க. கேப்டனே சொன்னாலுமே, அக்கா நான் இந்த வேலை தான் செய்வேன்னு நான் எனக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கேன், இது என்னோட கேம், நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்ப பார்வதி சப்போர்ட்டர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா? எல்லாரையும் தான் வேலை வாங்குறாங்க. ஏன் இவங்களே தான் போன வாரம் யாரு ஆதிரேட்டியோ அரவராக்கிட்டே போய் எனக்கு கப்ப கழுவி கொடுங்கலாம் கேட்டாங்க. ஏன் அப்பெல்லாம் இது அவங்களுக்கு தெரியலையா? ஆனா இவங்களை சொல்லிட்டா மட்டும் இது ஏன் கேம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு கற்பனைக்கு. இப்படி எல்லாருமே நானும் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன், நானும் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா பிக் பாஸே நடக்காதே, அங்க எந்த ரூல்ஸுமே இருக்காது. அப்படின்னா இது கேம், இந்த பிக் பாஸோட ரூல்ஸை, இந்த ஷோவோட பேட்டர்னே வந்து அவமதிக்கிற மாதிரியான ஒரு இது, இதெல்லாம் கண்டிக்கணும்ல. நெக்ஸ்ட் இங்க பேசி முடிச்சுட்டு அங்க ரூமுக்குள்ள போய் வியானா கூட சேர்ந்து கேமரால டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ FJ வந்து வேலை செய்வாங்கன்னு கூப்பிட்டாக்கா நாங்க ரெடி ஆயிட்டு தான் வருவோம், இப்ப வர முடியாதுன்ட்டாங்க. இவர் கடுப்பாயிட்டாரு, இது என்ன ரூல்ஸ், எப்ப பார்த்தாலும் நாங்க ரெடி ஆயிட்டு தான் வருவோம்ன்றாங்க. ஆனா அங்க போய் சும்மா நின்று டான்ஸ் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அப்படின்னு அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்க கூடாது, யாரும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இவர் கத்திட்டாரு. இதெல்லாம் இப்ப வம்புக்கு பண்றது தானே. அங்க நின்று சும்மா டான்ஸ் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க, ஆனா வேலை செய்ய கூப்பிட்டா நாங்க ரெடி ஆயிட்டு வருவாங்களாம், ஆனா ஃபுல்லா ரெடி ஆகி தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கேப்டனே போய் சொன்னாலும் அவங்க இப்படி போய் உட்காந்துக்கிட்டு என்ன இப்படி வேலை வாங்குறாங்க, அது எனக்கு டிஸ்ரெஸ்பெக்டா இருக்கு, என்னால நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு கேப்டன் கேட்கறாங்க, அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் டிஸ்ரெஸ்பெக்டா இருக்கு, என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க, அதுபடி நடக்க சொல்லணும்னு சொன்னாக்கா அது எனக்கு தெரியாதேக்கா, அதை நான் சொல்ல முடியாதேக்கான்னு நக்கல் பண்றாங்க. சீரியஸ்லி இப்படி எல்லாம் பண்றது உங்களுக்கு சரின்னு தெரியுதா? அவங்க லக்ஸரி வீட்டுக்காரங்க, அவங்க எப்படி வேணா வேலை கொடுப்பாங்க, அதை செய்யறது தான் இவங்க வேலைக்காரங்களோட வேலை. இதுதானே இந்த சீசனோட கான்செப்ட். இவங்க பண்றதெல்லாம் விட்டுட்டு கேள்வி கேட்கறவங்கள பார்த்துட்டு அவங்களாம் அன்பு கேங்கு, அவங்க பண்றதா தப்புன்றாங்க. இவ்வளவு பண்றவங்களை கேள்வி கேட்காம சப்போர்ட்டா பண்ணுவாங்க. ஆனா அன்புங்கிறது கெட்ட வார்த்தை ஆகி போனது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான்டா. அன்பா இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு, டாக்ஸிக்கா திமிரா இருக்கிறவங்க தான் கரெக்ட்னு சொல்றது இங்க தான் நடக்குது. நெக்ஸ்ட் கேப்டன், இந்த வீட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாக்கா நீங்க FJ ஆதிரே சபரிக்குன்னு ஒண்ணு நான் மட்டும் வந்துருவீங்களே போங்கக்கா அப்படின்னு நான் நாக்க துருத்திட்டு போறாங்க. இந்த ஒரு நரேட்டிவ் தான் பார்வதி ரெகுலரா செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வெளியவும் நல்லாவே ரீச் ஆயிட்டு இருக்குது. அவங்க எல்லாரையுமே தான் கேள்வி கேட்கறாங்க. ஏன் நேத்திக்கு கூட இவங்க சொல்றதை கேட்டுட்டு FJ கிட்டே ஆதிரை கிட்டே அட்வைஸ் எல்லாம் பண்ணதான் செஞ்சாங்க. ஆனா இவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை கேள்வி கேட்டா அப்படியே அங்கிட்டு திருப்பி விட்டாச்சு. ஆடியன்ஸும் உடனே ஆமா அவங்க அன்பு கேங்கு, அவங்களை கேள்வி கேட்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது ஆல்ரெடி இந்த வீட்டுல பல பேர் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி தான். ஏன் 7வது சீசன்ல என்னமோ அசீம் கூட பண்ணிட்டு இருந்தாரு அந்த ஒன் வெர்சஸ் ஹவுஸ்னு, அதே
தான் பார்வதி ஃபாலோ பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்வதி சொல்றாங்க, பர்சனல் ஒர்க் எல்லாம் பண்ணலாமா என்னங்கறத நீங்க பிக் பாஸ்ட கேட்டு சொல்லுங்க, அவர் சொன்னாருன்னா நான் பண்றேன் அப்படின்னாங்க. உடனே எஃப்ஜே கேக்குறாரு, அப்போ உங்களோட மேக்கப் செட்டை என்ன எடுத்து வைக்க சொன்னீங்களே, அப்ப அதுக்கு பேர் என்னன்னு கேட்டாக்கா, அதுக்கு பதிலா தான் நான் தான் சூட்கேஸ் எடுத்து வச்சுட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. இப்போ எப்படி எந்த வேலையெல்லாம் பர்சனல்ல வரும், எந்த வேலையெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு இவங்க தான் முடிவு பண்ணுவாங்களா? இதே தான் கனியக்காவும் கேட்டாங்க, நீங்க ஃபிக்ஸ் பண்ற வேலையெல்லாம் சொல்லுவீங்க, அது பர்சனல் கிடையாது, அதே இது அவங்க சொன்னா மட்டும் உங்களுக்கு பர்சனல் ஆயிடுமா? நீங்க பர்சனல் வேலையெல்லாம் கொடுக்காம நீங்க பேசியிருக்கலாம், ஆனா நீங்களே கொடுத்துட்டு பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு சொன்னாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு நீங்களே சொல்லுங்க. அவங்க சொல்லும்போது மட்டும் அது பர்சனல் வேலையா தெரியலையா? அப்ப மட்டும் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் எங்க போச்சு? இப்ப மட்டும் தூக்கிட்டு வர்றாங்க. அப்ப எந்த வேலையா இருந்தாலும் இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வேலையை வந்து செய்யலாமா, அதே மாதிரி வேலைகளை கொடுக்கலாமான்னு எல்லாரும் முடிவு பண்ணணுமா? இவங்க பண்ண கடுப்புல இந்த எஃப்ஜே போய் லைட்டர் எடுத்து வச்சுக்கிட்டாப்ல, சமையல பண்ணக்கூடாதுன்னு. பிரவீன் போய் லைட்டரை வையின்னு சொன்னாக்கா அப்படி எடுக்க கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லையேன்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப கெமியை வந்து பேசுறாங்க, இவர் கெமியை உட்காந்தே இருக்குன்னு சொல்லி இருந்திருப்பாரு போல் இருக்கு. அதனால கேட்கிறாரு, இப்ப நீங்க எந்திரிச்சு வந்தது ரூல் பிரேக் அப்படின்னா நான் பண்ணது ரூல் பிரேக்கா கூட இருந்துட்டு போட்டோம் அப்படின்றா. இதுல கெமி வந்து கடுப்பாயிட்டாங்க. அவர் பேசுறத நாங்க எல்லாம் கேட்கிறோம்ல, நாங்க பேசுறதையும் அவர் கேட்கவே மாட்டாரு, அப்ப இனிமே நாங்களும் அவங்க சொல்ற வேலை எதுவுமே கேட்க மாட்டோம்னு சொல்லி கத்திட்டாங்க. உடனே இவர் வந்துட்டு கேட்காதீங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. கேப்டனே வந்து சொல்றாங்க, அவங்க ஒரு ஆள் பண்ண தப்புக்கு எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணாதீங்க, வைங்கன்னு சொன்னா கூட நான் இன்னும் பேசியே முடிக்கலன்னு தான் கத்திட்டு இருக்கேன். பிரவீன் சொன்னாப்ல, பார்வதி ஒருத்தங்க பண்ண தப்புக்கு அதை உணர்த்துறதுக்காக இப்படி பண்றாங்க, பட் அதை உணர்த்துறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குல்லன்னு கேட்டாரு. கரெக்ட் தான், அதுக்கு அவங்களுக்கு தான் தண்டனையை கொடுக்கணும், அதை விட்டுட்டு ஃபாலோ பண்ற இவங்களுக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்தா எப்படி சரியா இருக்கும்? எஃப்ஜேவோட கோவம் சரி பார்வதி மேல, ஆனா அதை காட்டுற விதம் தான் தப்பா இருக்கு. அப்புறமா பார்த்தா என்னன்னு தெரியல, பார்வதி போய் 20 உக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு தான் வந்து ஓகேன்னு சொல்லி போட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படின்னா இப்ப சரின்னு சொல்லி அவங்க பண்றவங்க அதை அப்பவே பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு போட்டுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனை பண்ணணும்? டெய்லியுமே இந்த ஒன் வெர்சஸ் ஹவுஸ்னு காட்டிட்டே இருக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்வதியை வீட்டு வேலை செய்யறதுக்காக கிளம்பிட்டாங்க. என்ன வேலை செய்யணும் கிளம்ப எஃப்ஜே சொல்றாப்ல, அவங்க எல்லாம் ஒண்ணு வேலை செய்யறதுக்கு வேணாம், அவங்க எங்களுக்கு தேவையும் இல்லைன்னு சொல்லியுமே வினோத் வர்றாப்ல, எதுக்கு வேணாங்கிற, அவங்க செய்யட்டும், நம்ம இதை செய்ய அதை செய்யும் சொல்லி வேலையா கொடுப்போம்னு சொல்லியுமே. அப்படியா, சரி அப்ப நீயே போய் வேலையை கொடு அப்படின்னு சொன்னாக்கா யாராவது என் கூட வாங்கன்னு சொல்லி துணைக்கு ஆள் கூப்பிட்டு இருக்காரு. எதுக்கு கூப்பிடுற, நீ மட்டுமே போன்னு சொல்லுவோம். அப்படியா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள வர. இங்க கிச்சன்ல பார்த்தா பிரவீனும் கம்மியும் நாங்க சமைக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. வேலையே செய்யாத ஒருத்தவங்க அவ்வளவு பண்ணதுக்கு நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சிருக்கோம், அவர் சாரி கேட்டாதான் நாங்க வேலை செய்வோம் சொன்னாக்கா அதுக்கு எப்படி சொல்றாப்ல, செய்ய வேணாம் போங்க, அப்படிலாம் தேவையே இல்லை, அவங்க ஸ்ட்ரைக் பண்ணா பண்ணிக்கிட்டோம், நான் என்ன பண்ண முடியும்ன்றாரு. இதுல இந்த ஆதிரை வேற வந்து அவ ஒருத்தி வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டே இருப்பா, நம்ம எல்லாரையும் அதை பார்த்துக்கிட்டு விட்டுட்டே இருக்க முடியுமா ஈஸியா அப்படின்றா. என்ன கேட்டா இப்ப கேப்டன் எஃப்ஜே கூப்பிட்டு சத்தம் போட்டு அதை போய் நீ அவகிட்ட கேளு, அதுக்காக எல்லாரையும் பட்டினி போடுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு அவரை சத்தம் போட்டிருக்கணும். ஆனா அவங்க அதை பண்ணல, அது தப்பு. உள்ள பார்த்தா பார்வதி இந்த எஃப்ஜே ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தா இந்த உலகமே கேட்டணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வெளியில வீரவசனம் பேசிட்டு உள்ள போன வினோத் அது எப்படி, அப்ப நான்லாம் எதுக்கு இருக்குன்னு கேட்கிறேன் வந்து இந்த விஷயத்தை சமாதானப்படுத்துறாரு. அப்ப கெமி சொல்றாங்க, 2 பேருமே நாங்க கத்தணும், அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா என்ன பண்றியோ பண்ணிக்கப்ப அப்படின்னு சொன்னாப்ல, அது எனக்கு நல்லா தெரியல, அதுக்கு சாரி கேட்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு சபரி கேட்கிறாரு, அது நீங்கிறதுனால அவன் சொன்னான்னு நினைக்கிறியா இல்ல பிக் பாஸ் வீட்டுக்காரங்கன்றதுனால சொன்னான்னு நினைக்கிறான்னு கேட்கமே. அவங்க சொல்லிட்டாங்க 2 நாளுமே தப்பு தான், ஒரு ஹியூமனா அப்படி பேசுனது எனக்கு வந்து பிடிக்கல, எனக்கு அது கேட்டாச்சு, நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு எஃப்ஜே கடுப்பாயிட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காப்ல. சபரி கூப்பிடுறாரு, அப்பயும் கேட்காம அவர் பாட்டுக்கு கத்திக்கிட்டே போறாரு. எனக்கு புரியல, எதுவா இருந்தா என்ன, இவங்கன்றதுனால பேசினா என்ன, பிக் பாஸ் வீட்டுக்காரங்கன்றதுனால பேசினா என்ன, இதுல என்ன போய் இவர் வந்து நீன்னு நினைச்சவன் பேசினான்னா அதுன்னு நினைச்சு பேசினான்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே கெமியை தான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுது இல்ல, அவன் வந்து சூப்பர் ரியல் எக்ஸ்ன்றதுனால அத்தாரிட்டி எடுத்துட்டுலாம் பேசல, நீ ஃப்ரெண்டுங்கிறதுனால கொஞ்சம் ஓவரா உரிமை எடுத்துட்டு பேசிட்டான்னு. அப்புறம் என்னன்னு கேட்கறாங்க, இதுல ஆதரவு வேற சப்போர்ட்டுக்கு வர. ஃப்ரெண்டோ இல்ல யாரோ இந்த சீப்பேன்னு சொல்றதெல்லாம் அது தப்பு தான், அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருச்சுன்னு சொன்னா ஹர்ட் ஆயிருச்சு தான், அதுக்கு அவரை கூப்பிட்டு சாரி கேட்கறத சொல்றதை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்ட இவங்களை கூப்பிட்டு சமாதானம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல சபரி என்னடானாக்கா, அவன் அப்படி ஒவ்வொரு உரிமை எடுத்துட்டு பேசுறான்னா அது நம்ம கொடுத்த அந்த ஸ்பேஸ் தானே அப்படிங்கிறாரு. என்னங்கடா இது, ஒரு உரிமை கொடுத்தா அதுக்காக என்ன வேணா பேசுவீங்களா? அப்பனா உங்ககிட்ட அந்த அளவுக்கு பேசி பழகுனது தப்பு அப்படிதானே சொல்லணும். விக்ரம் எஃப்ஜே கூப்பிட்டு பார்வதியை பற்றி செம்மையா ஒண்ணு சொன்னாப்ல, அவங்க இங்க பண்றதே இந்த கத்துறது மட்டும்தான், நீ அவங்களை கண்டுக்காம விட்டாலே அவங்க புஷ் ஆயிருவாங்கன்னு சொன்னாக்கா, ஐயோ அவங்க வேலையே செய்ய மாட்டாங்கன்னாரு. அடே அவங்க இங்க இன்ட்ரெஸ்டிங் வச்சிருக்கிறதே, நீ ஏதாவது வேலை சொன்னா அதை எதிர்க்கிறது தான் அவங்க வச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி பண்ணும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காவும் ஆகுது, வாட்ச் டைமும் ஆடியன்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆகுது.
அவங்களோட உண்மையான தோல்வி என்னன்னா அவங்களோட வாட்ச் டைமை டிக்ரீஸ் பண்றதான்னு சொன்ன பார்வதியை பத்தி செம்ம அனாலிசிஸ் பக்காவா சொன்னாப்ல. அதைத்தான் பார்வதி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாலும் நம்ம அதை செய்யக்கூடாது, நம்மளை எதிர்த்து பேசணும், சண்டையை போடணும், அப்ப எல்லாருமே நமக்கு எதிராக இருக்காங்கன்னு காட்டணுங்கிறதா. அப்ப அதையே ஒண்ணுமே இல்ல, உங்ககிட்ட நாங்க எதுவுமே சொல்லல, நீ எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்லி விட்டுட்டாலே போதும். அவங்களுக்கு கண்டென்ட் இல்லங்க, அவங்க புஷ்னு போயிருவாங்க. நெக்ஸ்ட் இங்க பார்த்தா இன்னும் அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து கெமியை தான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. அவன் ஒன்னும் கோவத்துல எல்லாம் பேசல. இதுக்கு மேல உங்களுக்கு சமைக்கணும்னா நீங்களே சமைச்சுக்காங்கன்னு பிரவீன் சொல்லிட்டு இவங்க பாத்ரூமுக்கு போயிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயும் சபரி, ஆதிரை, கனியக்கா 3 பேர் வந்து மறுபடியும் கெமியை தான் சமாதானப்படுத்துறாங்க. இதெல்லாம் பாவம்டா. கிட்டத்தட்ட இதுவுமே பார்வதி பண்றதுக்கு சமம் தான். திட்டுனவனை விட்டுட்டு தப்பே பண்ணாத ஆளை போய் டார்கெட் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்பு, கொடுமை. இதெல்லாம் பாதிக்கப்பட்டவனையே போய் சமாதானப்படுத்துறதுங்கிறது. அங்க பார்த்தா விக்ரமும் எஃப்ஜே உட்கார வச்சு பார்வதியை பத்தி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. நீங்க பண்றதுல எல்லா அட்டென்ஷனும் அவங்களுக்கே போகுது. அவங்களோட நரேட்டிவே எல்லாருமே பாரு பாரு பாருன்னு பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறதான். ஆனா என்ன கேட்டா அது அவ்வளவு ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொன்னாரு, இங்க அட்டென்ஷன் தாண்டா கரன்சியே அப்படின்னு. அதான் பாயிண்ட். இங்க அட்டென்ஷனை வச்சுதான் ஒரு ஆளு ரொம்ப நாளைக்கு உள்ள இருக்க முடியும். அதை வச்சுதான் அவங்க காசும் சம்பாதிக்க முடியும். அதவே ஸ்டாப் பண்ணிட்டாக்கா, வேலை செய்ய மாட்டியா, சரி வேணாம் செய்யாத அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாக்கா முடிஞ்சு போச்சு. நேத்துக்கு எப்படி அவ்வளவு கத்துனாங்கல்ல, அது எப்படி அடுத்தவங்க குப்பையை இன்னொருத்தவங்க கையால எடுக்க சொல்லுவீங்க, ஆச்சாக்கம் பூச்சாக்குன்னு. ஆனா கடைசியா கேப்டன் வந்து இந்த வேலையை நீங்க செய்யலைன்னா நீங்க எந்த வேலையுமே செய்ய வேணாம்னு சொன்ன உடனே ஓ கிளவுஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு எனக்கு ஓகேன்னு சொல்லி வலிக்கு வந்துட்டாங்களா. அது எல்லாமே அட்டென்ஷனுக்காக தான் பண்றாங்க. நெக்ஸ்ட் டாஸ்க் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இந்த QC ஆபீசருக்குலாம் இன்னொரு பவரும் கொடுத்தாங்க. அவங்க வந்து அந்த ஃபேக்டரிக்கே போய் செக் பண்ணலாம், அவங்க எப்படி பேக்கேஜிங் பண்றாங்க, எப்படி ஜூஸ் பண்றாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் வேணா இவங்க QC பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இவங்களுமே வந்து எப்படியாவது அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அதை அப்ரூவ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. உடனே பார்வதி போய் ஒவ்வொரு கடையா போய் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா அப்படியே நம்ம எஃப்ஜேவோட கடைக்கு வந்து இது என்ன அது என்னன்னு சொல்லி அந்த மேடை மேலேயே ஏறி உட்காந்துக்கிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அவரும் பதில் இல்லாம சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு பதில் பேசுங்க, மேலே ஏறி உட்காராதீங்கன்னு சொன்னாக்கா நான் QC ஆபீசர் சார் அப்படின்றாங்க. இருக்கட்டுங்க, அதுக்காக நான் கடை ஓனரு. QC ஆபீசர்னா என்னங்க, அதுக்காக சாப்பிடுற பொருள் வைக்கிற இடத்துல போய் உட்காருவீங்களா? அவ்வளவுதான் சாப்பாடு கொடுக்குற மரியாதையா? அங்கதான் உங்க டிக்கி எடுத்துட்டு போய் வைப்பீங்களான்னு சொல்லிட்டாப்ல. உடனே அவங்க அண்ணே எப்படி பேசுறாரு பாருங்கன்றா. நான் என்ன கேட்கிறேன், இவங்க தானே QC ஆபீசர், இவங்க தானே ஹைஜீன் எல்லாம் பார்த்து ரிஜெக்ட் பண்ணது இவங்க தானே. அப்ப இப்ப மட்டும் போய் மேல உட்கார்றாங்களே, இது ஹைஜீனா? அப்ப அறிவு வேணாமா கொஞ்சமா? அதை சொன்னாக்க நான் QC ஆபீசர்னு சொன்னா எப்படி எப்படி பேசுறாரு பாருங்க. நெக்ஸ்ட் திவாகர் கிட்ட அண்ணே இவரை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆமா நீங்க ஏன் இவ்வளவு திமிரா பேசுறீங்க எஃப்ஜேன்னு கேட்டதுமே அவர் சொல்லிட்டாப்ல, ஆமா நீங்க திமிரா ஏறி உட்காந்துருக்கீங்க, அதான் நான் அப்படி பேசுறேன்னு சொல்லையுமே டக்குன்னு கீழே இறங்கிட்டு, இருந்தாலும் ஏன் உங்க வாயில இருந்து இவ்வளவு கடுமையான வார்த்தைகள்லாம் வருது அப்படின்றாங்க. அவர் சொல்லிட்டாப்ல, அப்படி இல்லைங்க, ஒரு சாப்பிடுற பொருள் மேல வந்து உட்காந்தீங்கன்னா யாருனாலுமே இப்படிதான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. எஃப்ஜே பேசுனது ஒண்ணு கெட்ட வார்த்தையெல்லாம் இல்ல, இருந்தாலும் அப்படி பேசியிருக்க வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா அதுக்காக ஒரு QC ஆபீசரா போய் கொஞ்சம் கூட அறிவு இல்லாம இப்படி திமிருக்கு போய் மேலே ஏறி உட்காந்தா அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க? நெக்ஸ்ட் இவர் திவாகர் என்னடான்னா, இதான்டா சான்ஸ், இதை யூஸ் பண்ணிக்கிட்டு யாராச்சும் எனக்கு முட்டை குழம்பு சோறு வச்சுட்டாங்க, இல்லாட்டி உங்களோட பாட்டெல்லாம் ரிஜெக்ட் செய்யப்படுன்றாரு. இதை பார்த்ததுமே பார்வதி வந்து அப்படின்னா எனக்கும் யாராச்சும் ஒரு டீயும் நூடுல்ஸும் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஏன்னா இவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்க, இதெல்லாம் திங்க முடியாது, அதனால இதை யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் அங்க விக்ரம் என்னடான்னா பார்வதி கிட்ட போய், மேடம் எங்க பாட்டில் கொஞ்சம் நசுங்கி இருக்கு, நீங்க ஏதாவது மனசு வச்சு அதை கொஞ்சம் மட்டும் அப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களை எப்படி கவனிக்கணுமோ அப்படி நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா, அப்படியா அப்ப என்னை தூக்கிட்டு போய் அங்க வைங்க அப்படின்னாங்க. அவரும் தூக்கிட்டு போய் உள்ள வச்சு வைக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தா திவாகரையும் இந்த பிரவீன் விக்ரமன் சேர்ந்து தாங்குன்னு தாங்குறாங்க. அவருக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்வதி பேசுறதுலயே தெரியுது இவங்க ஜூஸ் நல்லா போட்டிருக்காங்களா நல்லா பண்ணிருக்காங்களான்றத பொறுத்து அவங்க ஆளை செலக்ட் பண்ண போறது இல்லை அப்படின்னு. ஆனாலும் இதை ஒரு சான்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாரும் மேல இருக்கிற வன்மத்தை தீர்த்துக்கிறாங்க. இவங்க நூடுல்ஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாக்கா எனக்கு 2 கையும் வேலையா இருக்கு, எனக்கு ஊட்டி விட சொல்லுங்கன்னு கனியக்காவை ஊட்டி விட வைக்கிறாங்க. ரொம்ப சீப்பான ஒரு பிஹேவியரா தாங்க பட்டுச்சு. வயசுக்குன்னு ஒரு மரியாதை வேணாமா? அவங்களை இவங்களுக்கு ஊட்டி விட சொல்லலாமா? இவங்களோட வன்மத்தை வேற எங்கேயாவது காட்டியிருக்கணும். இப்படி எல்லாம் பண்ணது பாக்குறதுக்கே நல்லா இருக்குன்னா. நெக்ஸ்ட் கனியக்காவுக்கு வேற ஒரு வேலை வந்து அவங்க கிளம்ப போறாங்க. அரோரா நீ ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப திவாகர் கனியக்காவை கூப்பிடுறாரு. உடனே அவங்க திவாகரை திட்டுறாங்க, அண்ணே ஒரு நிமிஷம் நான் பண்ணிட்டு இருக்கேன்ல கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு அரோராவையும் நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வேணும்னே கனியக்கா தான் ஊட்டணும்னு சொல்லி ஊட்ட வச்சுக்கிட்டு இருக்காங்க.
இந்த நூடுல்ஸ் எல்லாம் உடம்புல ஒட்டுமா? விழுந்து விழுந்து கவனிக்க பார்வதிக்கு திமிரும் அந்த கெத்தும் ஏறிக்கிட்டே போகுது. இப்ப மட்டும் இந்த டாஸ்காவே இருந்தாலும் பிக் பாஸோட ரூல்ஸாவே இருந்தாலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம்ங்கறதெல்லாம் இப்ப மேடம்க்கு இல்ல. அப்ப மத்தவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் மதிச்சிருக்கணும்ல. அப்படின்னா அதுக்கு பேரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாது, திமிரு. நான் எனக்கு மட்டும் தான் எல்லாம் பார்ப்பேன், மத்தவனா எதையும் பார்க்க மாட்டேங்கிறது. இவங்களுக்குலாம் அவங்க பண்றது சரின்னு யாரும் சப்போர்ட் பண்ணிட்டு வராதீங்க. நெக்ஸ்ட் வினோத் கிட்ட போய் டீல் பேசினாங்க. அவர் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து தரேன்னு சொல்லிட்டாரு. அடுத்ததா சபரி கிட்ட போய் எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொல்லிட்டாப்ல, எனக்காக ஒரு சில பேர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, நாங்க அவங்களுக்கு தான் நான் பண்ணுவேன்னு சொல்லியுமே. உங்க ஓவர் ஸ்மார்ட்னஸ் எனக்கு பிடிக்கல, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க, நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன்றாங்க. நெக்ஸ்ட் இந்த எஃப்ஜே வந்து திவாகரை போட்டு கவனிச்சாப்ல, அவருக்கு ஊட்டி விடுறது, தலையை மசாஜ் பண்ணி விடுறதுன்னு. உடனே பார்வதி வந்துட்டாங்க. அவர் என்னை அவமதிச்சிருக்கான், நீ எப்படி அவன் பண்றது உனக்கு ஓகேவா? உனக்கு ஓகேவா கேட்டது அவர் சொல்லிட்டாப்ல, ரொம்ப நல்ல பையன்மா, கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லையும் தனியா கூப்பிட்டு வச்சு அவன் என்னை அவமதிச்சிருக்கான், உனக்கு ஓகேவா, என்ன என்ன பண்ணாலும் அப்போ உனக்கு ஓகேவான்னு கேட்க. அவருக்கு என்ன தோணுதோ அதை அவர் பண்ணட்டும், இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை இவங்க பண்ணட்டும். அதை விட்டுட்டு இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் அவரும் பண்ணணும்னு சொல்லி இவங்களுக்கு பிடிக்காத ஆளெல்லாம் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ண வச்சாக்கா அப்ப அங்க திவாகர் எங்க இருப்பாரு? பார்வதியோட முடிவு மட்டும் தானே தெளிவா சொல்றாப்ல, நீ ஒரு ஆளுக்கு அப்ரூவ் பண்ணு, நான் ஒரு ஆளுக்கு அப்ரூவ் பண்றேன்னு சொன்னாக்கா, ஆனா அண்ணன் நீ சும்மா இரு, தயவு செஞ்சு சும்மா இரு, நம்ம தனியா போய் பிளான் பண்ணி பண்ணுவோம் அப்படின்றாங்க. இவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு டைரக்டா கொடுத்துட்டு போக வேண்டியதானே. என்னப்பா லாஜிக் கரெக்ட் தானே? என்ன பண்ணாலுமே டாஸ்க்ல கரெக்டா நேர்மையா இருக்கணும், அதுதான் விளையாட்டு. ஆனா பார்வதி கிட்ட அது இல்ல. நெக்ஸ்ட் இந்த எஃப்ஜே வந்து பார்வதியை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக கலையரசனை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்றேன், எனக்கு வேலை பார்த்திருக்கீங்க, நான் உங்களுக்கு நல்லா கவனிக்கிறேன், நீங்க என்னைய கொஞ்சம் நல்லா கை கால்லாம் அமைக்கி விட்டு கவனிங்கன்னு சொல்லி பார்வதி பக்கத்திலே போய் சேர போட்டு இவர் கை கால் அமைக்கி விட்டாரா. அதை பார்த்ததுமே பார்வதிக்கு பொறுக்கல, செம்ம ஈகம் வந்துருச்சு. உடனே நேரா எஃப்ஜேவோட ஜூஸ் கிட்ட போய் நான் எக்ஸ்ட்ரா எசன்ஸ் ஊத்த போறேன்னு போனாங்க. அதை பண்ணாதீங்க, அது ரூல்ஸுக்கு மீறி தப்பு பண்றீங்கன்னு ஆதிரை சொன்னாலுமே சட்டம் என் கையில்னு சொல்லி திமிரா பேசிட்டு ஆதிரை வந்து அப்படி பண்ணாதீங்கன்னு எவ்வளவு சொன்னாலுமே அதை கேட்கறதுக்கு நீங்க யாருன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. உடனே எஃப்ஜே வந்து, நான் ஜூஸ் போட்ட கொண்டு வரும்போது நீங்க ரிஜெக்ட் பண்ணனா பண்ணுங்க, அதை விட்டுட்டு இங்க ஜூஸ்ல வந்து எதுவும் கலக்காதீங்கன்னு சொன்னதுமே பார்வதிக்கு பேசுறதுக்கு பாயிண்ட் இல்ல. உடனே அந்த பக்கம் திவாகர் வந்து இவங்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு உடனே அவரை பிடிச்சி திட்டாங்க. ஏன்னா ஏன் சாப்பாடை சாப்பிடுறிய, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஐயே இந்த ஆளை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, ஏயா இப்படி இருக்குன்னு சொல்லி அவரை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் திவாகரும், நானும் ஒரு QC ஆபீசர் தான், வாங்க எல்லாத்தையும் போய் செக் பண்ணணும்னு போயிட்டாரு. அங்க எஃப்ஜே கேக்குறாப்ல, மேடம் நீங்க பாட்டுக்கு டாபிக் மாதிரி பேட்டீங்க, இங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுமே காதுல வாங்காம அவங்க பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஏன் சாப்பாடை சாப்பிடுறியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு திட்டிட்டு இருக்காங்க. அவரு இது பொதுவான சாப்பாடு தான் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த திவாகருமே இவங்களுக்கு ஆப்போசிட்டா எஃப்ஜேக்கு சப்போர்ட்டா இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே எஃப்ஜே கிட்டே போய் கத்திக்கிட்டே இருக்காங்க. தொழிலாளர்களின் ரத்தத்தை உறிஞ்சும் எஃப்ஜேன்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இல்ல கத்திக்கிட்டே இருக்குது. அதை எவனுமே கண்டுக்கல, ஆனாலும் கத்திக்கிட்டே இருக்குது. இதுல திவாகரே கடுப்பாயி வளர்ந்து வரும் இளைஞர்களை குறை கூறும் பார்வதின்னு அவரும் ஒரு பக்கம் கோஷம் போடுறார். எப்ப பாரு பார்வதி என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ற திவாகருக்கே இது பிடிக்கல, அவங்க பண்றது தப்புன்னு தெரியும். இவரும் சேர்ந்து கோஷம் போட்ட உடனே பார்வதி வந்துட்டாங்க. அண்ணே என்ன இதுன்னு கேட்கும். அவர் சொல்லிட்டாப்ல, இல்லம்மா நீ அவனை மட்டும் வந்து டார்கெட் பண்ற மாதிரி இருக்குல்லன்னு சொன்னாக்கா, அப்ப அவர் மட்டும் என்னைய டார்கெட் பண்ணலையா, குரூப்பா சேர்ந்துக்கிட்டு என்னைய டார்கெட் பண்ணலையான்னு கேட்க. அப்படி சொன்னாலும் பார்வதி கேட்கிற மாதிரி இல்ல, திரும்பவும் தொழிலாளர்களின் உழைப்பை ரத்தத்தை உறிஞ்சும் எஃப்ஜேன்னு அப்படி என்னத்தை உறிஞ்சினாருன்னு தெரியல, ஆனாலும் திரும்ப திரும்ப கத்திட்டே இருந்தாங்க. திவாகரே சொல்றாப்ல, வேணாம் பாரு, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாக்கா நான் அப்படிதான் பண்ணுவேன்னு கோவமா கத்துறாங்க. அவர்கிட்டயே போய் நான் சாப்பிட வேண்டிய சாப்பாடை சாப்பிட்ட ஆளு நீங்க, பேசாதீங்க, என் சாப்பாடை திருடி சாப்பிட்ட ஆளு நீங்கன்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இப்ப புரியுதா பார்வதி யாருன்னு? அவங்களுக்கு ஆதரவா அவங்க நினைச்சதை பண்ணலன்னா அவங்க கூடயே இருந்த ஆளா இருந்தாலும் அவங்க இப்ப அவங்களுக்கு எது. திவாகரை கொஞ்சம் கூட மதிக்கல. திவாகர் போய் பாரு வேணாம் பாருன்னு சொன்னா கூட, யோ தள்ளி போயா தள்ளி பையானு கத்துறாங்க. உடனே அவரும் வந்துட்டு டோன்ட் அட்டாக் ஒன் சைடு, ஐ டோட்டலி அப்செக்ட் திஸ்ன்றாரு. இப்ப திவாகர் கரெக்டா பேசுறாரு. சோ பார்வதி கிட்ட பேசுறதுக்கு பாயிண்டே இல்ல. அதனால மறுபடியும் அந்த சாப்பாடையே ஏன் சாப்பிட்டேன்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க. அப்புறமா வெளியில போயிட்டு ச்சே இந்த திவாகர் இருக்கிற வரைக்கும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, முதல்ல அவர் மாத்த சொல்லணும்ன்றாங்க. ஏன்னா இப்ப அவர் கரெக்டா பேசிட்டு இருக்காரு, இவங்களோட வன்மத்தை காட்ட முடியல. அதனால நெக்ஸ்ட் திவாகரே வெளியே போய் ஏன் இப்படி பண்றான்னு கேட்டாக்க, அண்ணே நீ இப்படிலாம் பண்ண நான் பண்ண முடியாது, நீயே பண்ணிக்கன்னு சொல்லுமே. அவர் இப்ப கேக்குறாப்ல, அப்படின்னா எனக்கு தான் வினோத்தை பிடிக்கல, நீ அவருக்கு கொடுத்த அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வேணாம், வா அந்த ரம்யாவுக்கு கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. ஏன்னா ரம்யா அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்வதியால எதுவுமே சொல்ல முடியல, முழிக்கிறேன். அப்புறமா அவர்கிட்ட இந்த டீல் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வந்து எஃப்ஜேவோட என்ன ஆனாலும் வந்து நான் அவனோட அப்ரூவ் பண்ணவே மாட்டேன், அதே மாதிரி ஓ ஆளு வினோத்தோட நான் அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ரம்யா கிட்டயுமே டீல் பேசி முடிச்சிட்டாங்க. அவங்களும் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுக்குறேன்ட்டாங்க. அதுக்கப்புறமா பார்வதி என்ன சொல்றாங்க, ரம்யா இதை மட்டும் நீ பண்ணலன்னு வை, ஆயுசுக்கு நான் உன்னை மறக்கவே மாட்டேன்னு வேற சொல்ற. இவங்க இப்ப இதே விஷயத்தை தானே உள்ள இருக்கிற எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்காங்க.
நமக்கு ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம்னா நாமளும் அதை மத்தவங்களுக்கு பண்ண. அதே மாதிரி இவங்களே யாரு வின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு உள்ள இருக்கிற எல்லாரும் இவங்களுக்கு கை காலமிக்கி விட்டு சோறு ஊட்டி விட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்? அப்ப இதெல்லாம் ஒரு எச்ச புத்தி தானே. இவங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாம் அப்படி பண்ண வச்சு பழி வேற சொல்றாரு. போ பாரு, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நல்லாவே இருக்காது. நீ என்ன உனக்கு தேவை நாமினேஷன் பாஸ் தானே, நீ ஓன் கேம்னு மட்டுமே ஆடிக்கிட்டே இருந்தா அப்ப நாங்களாம் கேம் ஆடுறதுக்கு வரலையா? நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நீயே பண்ணிக்கன்னு சொல்லி அப்புறமா அவரை கூப்பிட்டு ரம்யாவும் பார்வதியும் சமாதானப்படுத்தினாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு பாஸ் வந்து நான் ஜெயிச்சா கொடுத்துருவேன், எனக்கு பாஸ் இருக்கு உங்களுக்கும் பாஸ் இருக்குன்னு சொல்லவும் அவர் சொல்லிட்டாப்ல அப்படின்னா நான் சுபிக்ஷாக்கு கொடுப்பேன்ட்டாரு. உடனே பார்வதி சுபிக்ஷாக்கு கொடுத்தா அவன் உனக்கு கொடுக்க மாட்டா, இப்ப நீ தான் என்னைய முதுகுல குத்துறன்னு சொல்லவும் அவர் சொல்லிட்டாப்ல அப்படின்னா நீ ஒரு ஆளுக்கு அப்ரூவ் பண்ணு நான் ஒரு ஆளுக்கு அப்ரூவல் பண்றேன், ஈக்குவலா போவோம்னு சொல்லி நெக்ஸ்ட் அகைன் பார்வதி அந்த சாப்பாடு விஷயத்தையே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ சாப்பிட்டுட்டேன்னு அவர் சொல்லிட்டாப்ல அப்படின்னா சரி விட்டுரு, தனித்தனியாவே பண்ணுவோம் ரொட்டேஷன்ல பண்ணுவோம்னு சொல்லிட்டாப்ல. அவ்வளவுதான், பார்வதியால அதை ஏத்துக்கவே முடியல. நம்ம நினைச்சதை நடத்த முடியலன்னு கோபத்துல அங்க போயிட்டு நீ இருக்கிற வரைக்கும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு போய் தலகாணி எல்லாம் தூக்கி எறி. 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற, ஊரே சேர்ந்து என்னைய குத்துது, நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியான்னு கேக்குறாங்க. திவாகர் பொறுமையா தான் இருந்தாரு. ஆனாலும் பார்வதியை தலகாணி தூக்கி அடிக்கிறாங்க. உனக்கு ஏன் எதுவுமே புரியவே மாட்டேங்குது, உனக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமான்னு. கரெக்டா அப்ப பார்த்து இந்த எஃப்ஜே சபரி இவங்க எல்லாரும் கூட்டமா வந்து திவாகருக்கு மாதுளம்பழம் ஊட்டி விட வந்துட்டாங்க. சார் வாங்க சார் இந்தாங்க சார்னு சொல்லி. உடனே பார்வதிக்கு தாங்க முடியல, எல்லாரும் போங்க தள்ளி போங்க, இவரை தள்ளிக்க சொல்லுங்க அவரை தள்ளிக்க சொல்லுங்க, அப்படின்னா கியூசி பண்ண மாட்டேன்னாங்க. உடனே எஃப்ஜே திவாகர் கிட்ட அண்ணே இப்ப நாங்க உங்களுக்கு ஊட்டி விடலாமா கூடாத கேட்கவேன், அவரு பண்ணலான்ட்டாப்ல. இப்ப உடனே பார்வதி அண்ணே எத்தனை பேருன்னு எத்தனை பேர் என்ன இருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. அவர் பதிலே சொல்லல. உடனே வேற வழியே இல்லாம கிளம்பி போயிட்டாங்க. இவங்க இந்த பீன் பேக்கை வச்சு கொடை மாதிரிலாம் வந்து பிடிச்சிட்டு போனாங்களா, அதை பார்த்த பார்வதி ஆமா கோமாளிக்கு இன்னும் எவ்வளவு வந்து அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா டக்குன்னு இவங்களை கேமரா பாக்குது அப்படின்றத பார்த்த உடனே சட்டுன்னு அதை நுப்பாட்டிட்டாங்க. ஐயோ கூடவே இருந்துட்டு நம்ம இப்படி பேசணும்னா அது தப்பா இருமேன்னு. ஆனா என்னதான் இருந்தாலும் பார்வதியோட மனசுல என்ன இருக்குன்றது வெளியே வந்து நெக்ஸ்ட் உள்ள போய் சபரி ரம்யா கிட்ட கேட்டாப்ல நீ இந்த மாதிரி அவங்ககிட்ட டீல் போட்டியா ஓகேன்னு சொல்லிட்டியான்னு கேட்டதுக்கு அவங்க ஆமா, ஆனா அதுக்கப்புறமா நான் இது என்னோட கேம் என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லிடுவேன், முள்ளாலதான் எடுக்கணும் அப்படின்னாங்க. செம ரம்யா பண்றது கரெக்ட்னு தான். நான் பார்வதி உழைப்புக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம வின்னரை ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டு வன்மத்துல மத்த எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அப்ப அவங்களுக்கும் அப்படித்தானே பண்ணணும். துரோகத்தாலதான் நெக்ஸ்ட் கியூசியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்த வினோத்தோட திவாகர் அவர் பாட்டுக்கு ரிஜெக்ட் தூக்கி போட்டுட்டு இருந்தாரு. எதுக்கு ரிஜெக்ட் பண்றீங்க ரீசன் சொல்லுங்கன்னாக்கா, QC எக்ஸாமின் பண்ணும்போது அங்க நிக்காதீங்க எல்லாரும் அங்கிட்டு போங்க கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னாரு. உடனே பார்வதியை திவாகரை கோர்த்து விடணுன்றதுக்காகவே அதெல்லாம் அவங்க நிக்கலாம்னு நீங்க கேள்வி கேட்கலாம் கேளுங்கன்னு சொல்லி அவரை கோர்த்து. ஆனா திவாகர் வினோத்துக்கு வேணுமே ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு இங்க யாரும் எக்ஸாமின் பண்ணும்போது நிக்க கூடாது வெளியே போங்கன்னு சொன்னாப்லையா. வினோத் கடுப்பாயிட்டாரு. ஏய் பிக் பாஸே சொல்லிட்டாரா உட்காரான்னு சொல்லி திட்டி விட்டாப்ல. அப்ப நீங்க பார்வதியோட மூஞ்ச பார்க்கணுமே, அவ்வளவு அண்ணேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிரா பண்ண உடனே அவரையே மாட்டி விட்டுட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுற ஆளா இருக்காங்க. இப்ப திவாகர் சண்டைக்கு போயிட்டாப்ல, என்னடா வாடா போடான்னு சொல்ற, நீங்க நிக்கவே கூடாது போங்கன்னாப்ல. அதுக்கு வினோத் ஐயா ஏழைங்க வயித்துல அடிக்காதீங்க உட்காருங்க சொல்லி நெக்ஸ்ட் எஃப்ஜே வந்தாப்ல. உடனே பார்வதி திவாகர் காதுல ஒண்ணு மட்டும் அப்ரூவ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா அவர் பாட்டுக்கு அப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. உடனே இவங்க ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணி வச்ச பாட்டில தூக்கி கீழே ஊத்த போறாங்க. அப்ப அவரை கேட்கிறாரு ஏமா அதை குடுமான்னு, அங்க ஒண்ணு இருக்கு பாருங்க அங்க ஒண்ணு இருக்குனே அங்க ஒண்ணு பாருன்னு சொல்லிட்டு இவர் ஊத்த போறாரு. இவங்க சார் நீங்க அப்ரூவ் பண்ணி வச்சது எதுக்கு அவங்க ஊத்த போறாங்கன்னு கேட்டா, சார் அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றாங்க விடுங்க அப்படின்றாங்க. அதுக்கு பார்வதியும் இது எங்களோட குவாலிட்டி செக் நீங்க வராதீங்க. நெக்ஸ்ட் ஆதிரைக்குமே சுத்தி பார்த்துட்டு எந்த ரீசனுமே ரிஜெக்ட் பண்ற கிடைக்கலன்னு உடனே என்கிட்ட அவங்க ஒழுங்கா நடந்துக்கல அதனால நான் ஊத்த போறேன்னு சொல்லி ஊத்த போறாங்க. இப்ப எதுக்கு அதை ஊத்த போறீங்க ரீசன் சொல்லுங்கன்னு கேட்டாக்கா, நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது, நாங்க ரீசன் கேட்டா சொல்லணும்னு கேட்டாக்கா நீங்க என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கல அப்படின்றாங்க. சரி என்ன நடந்துக்கலன்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல. மொத்தத்துல பார்வதி நான் ரீசன்லாம் சொல்ல முடியாது, எனக்கு தோன்றதை நான் போட்டு ஊத்திக்கிட்டே இருப்பேன்னு அது ரொம்ப அந்த கேமையே குழப்பி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் பாட்டில் நெளிஞ்சிருக்குன்னு சொல்லி அதையும் ரிஜெக்ட் பண்றாங்க. அப்ப ஆதரவு கேட்கறாங்க அந்த ஆரஞ்சு பாட்டில் எடுங்க, அதை விட இது உடஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னாக்கா அது எங்களோட இஷ்டம், நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாதுன்றாங்க. என்ன இது இதுல ஸ்மெல்லே வரலன்னு சொல்லி இன்னொன்னு போய் கீழே ஊத்த போறாங்க. டேய் எல்லாமே ஒரே ஜூஸ் தான்டா, அதுல எப்படி ஸ்மெல் வராம இருக்கும், இது நீங்க வேணும்னே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாக்கா இல்லன்னாங்களா. உடனே ஆதரவு கடுப்பாயா அப்படின்னா எல்லாத்தையுமே கொண்டு போய் ரிஜெக்ட் பண்ணடான்னு மொத்தத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப எல்லாருமே திவாகர் கிட்ட வந்து என்னங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவர் கம்முன்னு அமைதியா தான் இருக்காரு. ஆனா பார்வதி என்னடானாக்கா அடுத்தால கூப்பிடுன்னு பைத்தியம் உச்சத்துக்கு போன மாதிரி கத்தி இவங்க இப்படி கத்திக்கிட்டே இருக்கவும் அவங்கள ஆரம்பிச்சிட்டாங்க. அநியாயம் நடக்குதுன்னு இதுல கலை ஒருபடி மேல போய் அந்த டேபிள் எல்லாம் தூக்கி எத்தி விட்டு வெளியே தூக்கி எரிஞ்சு
இப்போ உடனே பார்வதி வந்துட்டு என்ன கலை அப்படின்னு கேட்கறாங்க. அவரு என்னடா பயாசா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, பாட்டில ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் சொல்லுங்கடான்னு கேட்டாக்கா அவங்க எரிஞ்சிட்டு போனதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படி. அவங்க எதுக்கு எரிஞ்சிட்டு போனாங்க, இவங்க பண்ண வேலைக்கு அவங்க தூக்கி போட்டுட்டு போகாம வேற என்ன பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆதிரை உள்ள போய் கோவத்துல கத்திட்டு இருந்தாங்க. அப்ப திவாகர் உள்ள போய் ஆதிரை வாங்க உங்களுக்கு இன்னும் கியூசி பண்ண வேண்டியிருக்கு, வாங்க பண்ணுவோம் பாட்டில் இருக்குன்னாரு. அவங்க ஐயோ சார் என்ன விட்டுருங்க, நீங்க போய் அவங்க முந்தானையே பிடிச்சிக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதையே பண்ணுங்க, என்னைய விட்டுருங்க. ஆனா அவரு வாமா அவன் உழைப்பு நீ வேஸ்ட் பண்ணாதன்னு கேட்கவே அந்த உழைப்பை தான் நீங்க ஒரு துளி கூட நீங்க மதிக்கவே இல்லையே, அப்புறம் என்ன எதுக்கு நாங்க வரணும்னு கேக்குறாங்க. சரிதானங்க, கொஞ்சம் கூட இவங்களோட உழைப்பை பத்தி அவங்க மதிக்கல, அப்புறம் எதுக்கு வந்து. நெக்ஸ்ட் அங்க பார்த்தா பார்வதி என்னடான்னா கலையரசன் டேபிள் தூக்கி போட்டதுக்காக எஃப்ஜே ஓட நான் தூக்கி ரிஜெக்ட் பண்ண போறேன்னு ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணி வச்சிருந்ததையும் சேர்த்து வெளியே தூக்கி போட்டாங்க. இப்ப கனியக்கா போய் கேட்கறாங்க அது எப்படி, நான் வந்து எஃப்ஜேக்கும் பாட்டல் கொடுத்தேன், நான் எல்லாருக்கும் கொடுத்தேன், அப்படிங்க யாரும் ஒரு ஆளுக்கு தொழிலாளி எல்லாம் இல்லைன்னு சொல்லி திவாகர்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பார்வதி வந்து அண்ணே அதெல்லாம் நீ கேட்காத நீ உட்காருன்னு சொல்லி அவரை போய் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தாங்க முடியாத திவாகர் பிரேக் டாப்ல. உடனே வினோத் வந்து போய் அவங்க என்ன சொல்றாங்களோ அதே கேளு திட்டிட்டு போகும். இந்த கனியக்கா சொல்லிட்டாங்க சார் இப்போ உங்களை மட்டும் அவர் அவமானப்படுத்திட்டு போறாரு, அப்ப அவரோட நீங்களே எடுத்து ஊத்துங்கன்னு சொல்லியுமே அவர் இப்ப கிளம்பிட்டாரு நான் ஊத்த போறேன்னு. பார்வதி அவ்வளவுதான் ஐயோ அண்ணன் வேணான்றாங்க. அவரும் நான் அவன் ஊத்தி விட்டாரு. உடனே வினோத் வந்து அப்படின்னா நான் எல்லாரோடதையும் ஊத்துவேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து அவ்வளவுதான். ஒட்டுமொத்த கேமையுமே பார்வதி பண்ண வேலையால மோசமா நாசமா போச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும் தான் நடக்கணும். திவாகருக்கு வினோத்தை பிடிக்கல, அது மட்டும் நடக்க கூடாது. உடனே பார்வதி போய் திவாகர் திட்டுறாங்க, அண்ணே உனக்கு ஏதாவது இருக்கா, அவன் கலையரசன் டேபிள் தூக்கி எறிகிறாரு அதை கேட்க மாட்டியா அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு ஆமா நீ சொன்னதை நான் ஒத்துக்கிட்டேன்ல, அப்ப இவர் என்னைய அசிங்கப்படுத்தி இருக்காருல்ல, அப்ப அவருக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் இவருக்கு இல்லையான்னு நியாயமா கேட்ட உடனே பார்வதி உடனே போய் அப்ப எல்லாரோடையும் எடுத்து ஊத்தோம்னு இவங்களே எடுத்து. பார்வதிக்கு என்னன்னா இவங்க நினைச்சது மட்டும் தான் நடந்தே ஆகணும், இவங்களுக்கு பிடிக்காதவங்கள திவாகர் ஒத்துக்கணும். அதுவே திவாகருக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க நினைச்சது நடக்கலன்னா எதுவுமே நடக்கும். ஆனா அவங்க எல்லாரும் திவாகர் தான் சீனியர்னு சொல்லியிருக்காங்களா, அப்ப நீங்க சொல்றதா நாங்க கேட்போம் சொல்லுமே. அவர் சபரியோட மட்டும்தான் அப்ரூவ்டு, மத்த எல்லாமே ரிஜெக்டட். ஆதிரை எஃப்ஜே வினோத் எல்லாமே ரிஜெக்டட்ட்டாரு. உடனே இந்த பார்வதியால தாங்க முடியல, நீ மட்டும் சொன்னா பத்தாது நானும் சொல்லணும், உனக்காகலாம் நின்று நான் பேசியிருக்கேன் பத்தியான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட உள்ள போய் இந்த திவாகர் கூட எல்லாம் சேர்ந்து ஜட்ஜ் பண்றதுக்கு சும்மாவே இருக்கலாம். பாவம் இந்த பவரை வச்சுக்கிட்டு அவங்க காலையில இருந்து கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா ஆடுனாங்க. ஆனா கடைசியில அவங்க நினைச்சது நடக்கலான்னு உடனே தாங்க திவாகர் உள்ள போய் வகமானு கூப்பிடாப்ல. ஆனா அவங்க நடனாக்கா உனக்கு யார தோணுதோ பண்ணிக்க, நான் வரல அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவரு ஏமா நீ சொல்றதுதானமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாக்க, நான் வரலன்னு சொல்லிட்டல நீ போ, நான் வர்றேன்னு சொல்லிட்டல நீ போன்னு காட்டு கத்துறாங்க. இதுல மேற்கொண்டு பார்வதியை வினோத் வேற போய் ஏத்தி விடுறாரு, நீ சொல்றதா ஜட்ஜ்மெண்ட். அவரே சொல்றாரு ஏமா நீ சொன்னது தானமா எஃப்ஜேயோட ஆதிரையோடதெல்லாம் கேன்சல் பண்ணணும்னு சொன்னாலும் நான் வரல போ, உனக்கு அவங்க எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுக்காங்கல்ல நீயே போய் ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுங்க. இப்ப அவரே கடுப்பாயிட்டாரு, ஏன் உனக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலையா, உனக்கு எக்ஸ்ட்ரா யார நினைக்கிறாங்களோ என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கணும். அதுல கூட இருக்கிறவருக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு பண்ணா கூட அதை இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அநியாயம் பண்றதுல கூட ஒரு நியாயம் இல்லாம பண்றாங்க பார்வதி. இவங்க கரெக்ட், திவாகரும் கடுப்பாய் கத்துறாரு, மனசாட்சியே இல்லாம பேசுறா அப்படின்னு. இப்ப மத்தவங்க எல்லாம் திவாகருக்கு சப்போர்ட் பண்றாங்க. கேளுங்க சார், ஏன் அவங்க சாப்பிடவே இல்லையா நீங்க கேளுங்க சார் அப்படின்னு. இப்ப இவங்க தான் தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்பயுமே பார்வதி இது அப்படியே 1 vs ஹவுஸ்னு மாத்தி விட்டுருவாங்க. முழு தப்புமே அவங்க மேல இருந்தாலும் இதையும் ஒரு சில ஆடியன்ஸ் இருக்காங்களே அவனுங்க எல்லாம் அந்த புள்ள பாவம்னு வேற சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் திவாகர் கேமரால போய் பிக் பாஸ் இந்த மாதிரி அவங்க கியூசி பண்ண மாட்டேன்னு தூக்கி போட்டு போயிட்டாங்க, நான் மட்டுமே பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் கேப்டன் போய் பார்வதி கிட்ட பேசுறாங்க, கேம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க, என்ன நடந்திருக்குன்னு பாருங்கன்னு சொன்னாக்கா, அக்கா எனக்கு கேம் நல்லா புரிஞ்சிருச்சுக்கா, நீங்க எல்லாம் கியூசி பண்றவங்களை வந்து நோண்டுவீங்க, நீங்க கியூசி பண்றவங்களன்னு ஆரம்பிச்சாங்க. உடனே கனியக்கா சொல்லிட்டாங்க, கியூசி பண்றவங்க நியாயமா இல்லைன்னா வந்து போராட்டம் வெடிக்க தானே செய்யணும்னாக்கா, ஐயோ இல்லக்கா நான் நியாயமா தான்க்கா பண்றேன் அப்படின்றாங்க. எது நியாயமா பண்ணாங்களா, யாரா நோண்டுனது, அவங்க அம்புட்டு பேரையும் எனக்கு இதை பண்ணு அதை பண்ணு கையமுக்கு காலமுக்கு சோறு ஊட்டி விடுன்னு எல்லாத்தையும் வயசு வித்தியாசம் பார்க்காம பண்ண வச்சுட்டு கடைசியில யாரை வின் பண்ண வைக்கணும்னு இவங்களாவே முடிவு பண்ணிட்டு ஆடுறதுக்கு பேரு நியாயம் பண்றாங்க. நாங்க இவங்களுக்கு இவ்வளவு செலக்ட் பண்ணியிருக்கோம், நாங்க இவங்களுக்கு இவ்வளவு அப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு கதை விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு கனியக்கா சொல்லிட்டாங்க, நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு உங்க வாட்டுக்கு போட்டீங்களே அதுக்கு என்ன ரீசன் சொன்னீங்கன்னு கேட்டாக்கா உடனே ஆள் எஸ்கேப், அதை நீங்க அண்ணன்ட்ட கேட்டுக்கோங்க, அதை நீங்க அண்ணன்ட்ட கேட்டுக்கோங்கன்னு அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. கனியக்கா பின்னாடியே போறாங்க, பாரு நின்னு பேசுங்க, நான் பின்னாடியே இப்படி வந்துட்டு இருக்கேன், நான் ஒன்றும் லூசு கிடையாது, பிச்சைக்கார மாதிரி நான் இப்படி பின்னாடியே வந்துட்டு இருக்கணும்னு கேட்டா அவங்க பாட்டுக்கு இதை காதலே வாங்காம நீங்க அண்ணன்ட்ட கேட்டுக்காங்க, நீங்க அண்ணன்ட்ட கேட்டுக்காங்கன்னு அவங்க பாட்டுக்கு திமிர போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, அவங்க பக்கம் பேசுறதுக்கு பாயிண்டே இல்லை. உடனே அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு நிக்காம போய்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் என்னத்தை சொல்றது, இதெல்லாம் நியாயமா அநியாயமாங்கிறத நீங்க தாங்க சொல்லணும். அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது, பார்வதி பண்ணதெல்லாம் நியாயமா அநியாயமா இல்ல இப்பவும் இதெல்லாம் கேம், இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நீங்க சொல்லுவீங்களான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.